அன்பானவர்களே, ஈரான் மீதான யுத்தத்திற்கான காரணம் என்ன? அவர்களிடம் யூரேனியம் இருந்தது. அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்க நெருக்கமாக இருந்தார்கள். அல்லது அவர்கள் ஒரு முஸ்லீம் பேரரசு, அதை அவர்கள் வீழ்த்த வேண்டும். அல்லது அவர்கள் தான் இருக்கக்கூடிய அரசு முஸ்லீம் நாடுகளிலே மிகவும் சிறந்தவர்கள், முஸ்லீம்களுக்கு தலைமை தாங்க தகுதியானவர்கள். அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்த்தன. அல்லது அவர்கள் பலஸ்தீன் விடுதலைக்காக போராடினார்கள். ஆகவே இஸ்ரேல் அவர்களை பழிவாங்குவதற்காக இந்த தாக்குதல் நடத்தியது. இப்படி பல்வேறு காரணங்களை சொன்னாலும் கண்ணியவான்களே, மிக முக்கியமான காரணம் இது எதுவுமே காரணம் கிடையாது. இது எல்லாமே கவர் அப்ஸ். ஆனால் அடிப்படையான காரணம் ரெண்டு காரணம். நமக்கு தெரியும், எப்பயுமே ஒரு கோட் ஒன்று இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு அரசனுக்கு அவனுக்கு எதிரான புரட்சி வரும்னு ஒரு பயம் இருந்தால் அவன் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, அவன் அடுத்த நாட்டோட ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பான். அப்போ புரட்சி இல்லாமல் போயிடும். மக்கள் அந்த யுத்தத்தில் பிஸி ஆகிடுவாங்க. நம்ம சுற்றி உள்ள பல நாடுகளும் இந்த பார்க்கலாம். உள்நாட்டு போர்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அரசாங்க அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அது நடக்கும் வரைக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். அவர்களுடைய ஊழலை தொடரலாம். அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே போகலாம். யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்போ கண்ணியவான்களே, நமக்கு தெரியும், இஸ்ரேல் என்ற நாடு வெளிப்படையில் பல நாடுகளோட முருகல் இருந்தாலும், பல நாடுகளை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் போன்ற ஏஜென்ட்ஸில் பயன்படுத்தி பல நாட்டு மக்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும், பல தலைவர்களை அவர்கள் கையில் வைத்திருந்தாலும் கூட, இஸ்ரேல் என்ற நாட்டுக்குள்ளால் கண்ணியவான்களே நீதின்றது மிக்க கடினமான முறையில் ஒரு நீதித்துறை அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் தான் நமக்கு தெரியும், பெஞ்சமின் நெட்டன்யாகு இவருக்கு எதிராக சில ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அது வழக்கு போய், அப்போ அந்த வழக்கு எப்பெல்லாம் வருதோ அந்த டைமெல்லாம் நெட்டன்யாகு என்ன செய்வார்னா, அந்த வழக்கை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவதற்காக ஒரு தாக்குதலை ஆரம்பிப்பார். அப்போ இந்த வழக்குடைய கடைசி கட்டம் வருது. இப்போ தீர்ப்பு ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த கட்டத்தில் நெட்டன்யாகுக்கு வேறு வழியே கிடையாது, ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் இருந்தாலும் கூட இந்த கட்டத்தில் அவர்களுக்கு சில நாடுகள் ஆப்ஷனாக இருந்தது, எந்த நாட்டை நம்ம தாக்குறது அப்படின்னு. கண்ணியவான்களே, அவருடைய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நாட்டில் ஒன்று பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தானை தாக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு உடனடி த்ரெட்டே கிடையாது. பாகிஸ்தானிடம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் ஆர்மி காலம் முழுவதும் அவர்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினது முஸ்லீம்களுக்கு எதிராகவே தவிர முஸ்லீம்களுடைய எதிரிகளுக்கு எதிராக கிடையாது. கண்ணியவான்களே, இதுதான் அவருடைய வரலாறு. அப்போ கண்ணியவான்களே, இடக்கிடம் இந்தியாவோட சண்டை பிடிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கண்ணியவான்களே, அவருடைய ஆயுதம் எல்லாம் அது இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உண்மை விஷயம்தான். அப்போ கண்ணியவான்களே, பாகிஸ்தானை தாக்க முடியாது, அதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. அப்போ அதே நேரத்தில் துருக்கியை தாக்க வேணும். அதே நேரத்தில் துருக்கியை தாக்க முடியாது. காரணம் என்னது? துருக்கி நேட்டோ அங்கத்தவர். அதே போன்று அது பேரளவில் உள்ள ஒரு அங்கத்தவர் அல்ல. நமக்கு தெரியும், அந்த அமெரிக்காவுடைய ஏரோப்ளேன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ், அதில் F-35 ஜென்ரேட் பண்ணது அமெரிக்கா மாத்திரம் கிடையாது. அது நேட்டோவுடைய அங்கத்தவ நாடுகள் ஒவ்வொரு பார்ட்ஸை செஞ்சு செய்வாங்க. அது துருக்கியும் ஒன்று. அப்போ சில வருடங்களுக்கு முன்னால் துருக்கி என்ன செஞ்சதுன்னா, வான் பாதுகாப்புக்கான சில டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அப்போ அது பொதுவாக நம்ம அமெரிக்காட்டிருந்து நேட்டோ கிட்டேருந்து வாங்கணும். ஆனால் துருக்கி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்க கொடுக்கல. அப்போ துருக்கி என்ன செஞ்சுருந்தான்னா, கண்ணியவான்களே, அவன் ரஷ்யா கிட்டேருந்து S-400 இருக்குது. அப்போ S-400 வாங்கியிருந்தான். அப்போ இதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா துருக்கி நம்மக்கிட்ட இல்லாமல் நம்முடைய எதிரிக்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அதை சுற்றி நம்ம F-25 நம்ம அவங்களை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிறுத்திட்டான். அதுக்கு பின்னால் தான் துருக்கி தற்பொழுது அவர்களுடைய 5th ஜெனரேஷன் கான் அப்படின்னு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம பேரில் ஒரு ஃபைட்டர் ஜெட்டு அடிச்சுன்றது ரொம்ப பெருமையான விஷயந்தான். ஆனால் அது வேறு. அப்போ கண்ணியவான்களே, அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ ரெண்டு நாடே முடியாது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு பக்கத்தில் நெட்டன்யாவுக்கு இந்த ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது. அவன் கட்டாயம் ஏதாவது ஒன்று செய்யவே வேண்டும். இன்னொரு பக்கத்தில் ட்ரம்ப்புக்கு அவன் என்ன பார்த்தான், ட்ரம்ப்பை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சில அறவாசியை ரிலீஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டான். அப்போ கண்ணியவான்களே, இதை த்ரெட்டன் பண்ண தொடங்கினா ட்ரம்ப்புக்கும் வேலை வரிக்கு கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போராடி அவர்கள் அரசாங்கத்தை மாற்றுவாங்கன்றது நடக்காத ஒரு காரியம். என்னென்னா, எல்லா நாடையும் மாதிரி ஆட்சியில் அந்த கட்சியும் பெருச்சாளிகள், இந்த கட்சியும் பெருச்சாளிகள் சுற்றி வளைச்சி நம்ம எல்லாரும் நம்மளை அவன் திண்டிக்கிட்டு இருப்பானே தவிர அவங்களுக்குள்ளுக்கு அபியொக்கம் கைமல்லின்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருப்பான். அப்போ கண்ணியவான்களே சோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் ட்ரம்ப் அவன் ஃபயர் பண்ணுறான். அப்போ ட்ரம்ப்புக்கும் கட்டாயமாக ஒரு தேவை ஒன்று உருவாகுது. அது எந்த அடிப்படையில் தேவை உருவாகுதுன்னு தெரியாது. அப்போ அந்த தேவை உருவாகினத்துக்கு பின்னால் தான் இந்த ஈரான் தாக்குதல் ஆரம்பிக்குதே தவிர, அதே நேரத்தில் ட்ரம்ப்பும் அடிப்படையில் தாக்குதலை யோசிச்சிருந்தது ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி ஒரு சில நம்ம ஏற்கனவே நடந்துச்சு அந்த 17 யுத்தத்தில் அந்த மாதிரி ஒரு பொம்மாத்து ஒன்று காட்டிடலாம்னு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேல் யோசிச்சது இப்படி சரி வராது. அதனால தான் என்ன செஞ்சது, அந்த கொமேனி போன்றவர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரே அடியில் போட்டு தள்ளினான். அப்போ கொமேனியே அந்த கட்டத்தில் ஒரு யுத்தம் வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கூடி சாதாரணமாக காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் தைரியம் அப்படின்வாங்க. அது தைரியம் கிடையாது. அவர்கள் நினச்சாங்க இது நடக்காதுன்னு, ஆனால் நடந்துருச்சு. அப்போ இதுதான் யுத்தத்துடைய காரணமே தவிர மற்ற எல்லா காரணமும் போலியான காரணங்கள். பொதுவாக நாடுகளை அவர்கள் ஆக்கிரமிக்கும் பொழுது பல காரணங்களை சொன்னாலும் கடைசியில் காரணம் ஒயிலாக இருக்கும். இன்னும் ஒரு காரணம்
இந்த இதாக இருக்கிறது.